தலைவர்கிட்ட பயமே இல்ல. நம்ம ஒண்ணு பேசினா தலைவர் என்ன பண்ணுவாரோங்கிற பயம் துளி கூட கிடையாது. அதுக்கு காரணம் யார் தெரியுமா? தலைவரா இருக்கிற ஸ்டாலின் தான் காரணம். சர்வாதிகாரியா இருப்பேன், சாட்டை எடுப்பேன், அத சொல்லட்டுவேன், இத சொன்னா அதிகாரியா கூட அவர் இருந்தது கிடையாது. சர்வாதிகாரி எல்லாம் அப்புறம். இல்ல ஆராசா பேசுறார் ஒரு கூட்டத்துல, கட்சி பொறுப்பில் இருக்கிற நிர்வாகிகள் மட்டுமாவது மத சின்னங்களை அடையாது, திருநூறு அணிவது இது போன்ற மத அடையாளங்களை தவிர்க்கணும். இத சொல்ற அதிகாரம் உங்களுக்கு யார் குடுத்தா? சொல்லுங்க சார். அவர் அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளரா இருக்கட்டும். இருக்காரு. அப்ப ஏன் இந்து மதத்தை மட்டும் சொல்றீங்க? அப்ப பிற மதங்களையும் சொல்லணும். மத அடையாளங்கள் வேணாம்னா எல்லாத்தையும் தான் சொல்லணும். ஜெயின்ல ஒருத்தன் இருந்தானா கூட அவன் ஏதாவது ஒண்ணு பண்ணா அதை பண்ணாதேன்னு சொல்றது தான் நேர்மையான அரசியல். இந்து மத இந்துன்னு கூட விட்டுரு. ஒரு குறிப்பிட்ட மதத்தை குறி வச்சு நீ அதை செய்யாதேன்னு சொல்ற அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தா? கொள்கையில் அவ்வளவு பிடிப்பு இருந்தா ஆராசா எம்பி பதவி ராஜினாமா பண்ணி இனிமேல் தேர்தல் அரசியல் எனக்கு வேண்டாம், திமுக வேண்டாம், எங்க இருந்து வந்தாரோ அதே திகாவுக்கு போய் இதை விட உரக்க குரல் கொடுக்கட்டும். சட்டப்படி ஒரு 2 நாள் இருக்கட்டும், கொள்கைகளை பரப்பட்டும். ஓட்டு பிச்சை எடுக்கிற அப்படிதான் வார்த்தையை பயன்படுத்தணும். அப்ப மட்டும் கேட்க தேவையில்லை. இந்துக்கள் வேணும், அவ வேணும், ஐயா அந்த கோயிலுக்குள்ள போறீங்க, குரு அந்த என்ன அக்ரஹாரத்து வாசல்லையே இப்ப நிக்கிறீங்களே, அங்க ஒரு 60-70 ஓட்டு இருக்குன்னு. என்ன சார் இது? ஆராசா மனுஷன் எல்லாரும் திமுக எல்லாரும் தான். ஆராசா என்ன அடையாளம்? திமுகவுடைய துணைப்போச்சால் நீங்க தான் சொன்னீங்க. ஒருத்தர் செய்யற தப்பு, நான் அன்னைக்கு நடந்த அவமானம் பொன்முடிக்கு அல்ல, ஸ்டாலினுக்கு ஏற்பட்ட அவமானம். அது பொறுப்பு அவர் தானே சார். மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி தலைவர் தானே. அப்போ அன்னைக்கு ஆராசா அன்னைக்கு அவர் கண்டிச்சிருந்தாருன்னா பொன்முடி அன்னைக்கு மேடையில பேசுவார், ஐயோ அன்னைக்கு ஆராசா பேசுறதுக்கு தலைவர் ஆராசா பேசுறது கொள்கை சார்ந்த விஷயம். எது சார் கொள்கை? இல்ல ஆபாசமான விஷயம். இல்ல நான் தான் சொல்றேன் கேளுங்க. மத அடையாளத்தை பூத்துறாரு. ஆபாசம் என்ன சார் சொன்னாரு? ஆபாசங்கிறத தாண்டி இன்னொரு விஷயத்த, அந்த ஆபாசத்தை மத அடையாளங்களுக்குள்ள புகுத்துறாரு. என்ன பேசுறீங்க நீங்க? சைவம் வைணவம்னு கொண்டாந்து திணிக்கிறார். அந்த சைவத்தை வைணவத்தை ஆபாசத்தோட ஒப்பிடுறாரு, அதை கலந்து கொடுக்கிறார். ரெண்டுமே மத விஷயங்களுக்குள்ள போய் சில்மிஷம் பண்ற வேலை. அந்த இதுல காமனா புரியுது அவங்களுக்கு. சொல்லாமே துரைமுருகன் வந்து மன்னிப்பு கேட்டார். அது விவகாரம் வேற. அதை சொல்லுங்க. துரைமுருகன் விவகாரம் வேற. ஏன்னா அங்க போட்டுல ஓடோடி வந்துட்டாருங்க. இல்லாட்டி அப்போல போய் படுத்திருப்பாரு அவரு. ஆஹா நம்ம கிட்ட கையெழுத்து வாங்காமே அறிக்கை வந்துருச்சு, பொன்முடி அறிக்கைன்னா அவர் துடிச்சாரு. இன்னும் கொஞ்சம் பேசாம இருந்து அடுத்த அறிக்கையும் வந்திருக்கான். எடுக்கணுங்கிற நானு. என்ன சார் நீங்களாம் யாரு சார்? கலைஞரால் வளர்க்கப்பட்டவன். ஏன் அந்த 10 மணிக்கு அப்புறம் 11 மணிக்கு தான் தெரிஞ்சா கலைஞரால் வளர்க்கப்பட்டது? இத்தனை வருஷம் அவரோட தோல் வந்ததெல்லாம் இப்படி பேசலாமா? சரி, ஒரு வார்த்தை யூஸ் பண்ணா திருப்பி ஒரு கொச்சி ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு. அந்த வீடியோ எடுத்து பாத்தீங்கன்னா புரியும். நக்கல் நையாண்டி பிடிச்சவர் தான் துரைமுருகன். அது ரசிக்கிறதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு. தலைவரே ஏன் தெரியுமா தலைவர் மேல பயம் போயிடுச்சு சொன்னேன்? நான் சும்மா எல்லாம் சொல்லல, இதை நான் 100 தடவை சொல்லுவேன். ஸ்டாலின் மேல ஒரு துளி கூட பயம் இல்லை.